வணக்கங்க. தங்கமணி பேசுகிறேங்க. இன்னைக்கு கபாப் செய்யலான்ட்டு, சிக்கன் கபாப். அதுக்கு என்னென்ன வேணுமோ தேவையான பொருள் பாருங்க. அதுக்கு தேவையானது பாருங்க. சிக்கனுங்க 1/2 கேஜிக்கு கொஞ்சம் எச்சா இருக்கும். அப்புறம் தக்காளிங்க, அப்புறம் இது சத்தி சிக்கன் மசாலா, மஞ்சள் பொடிங்க, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, இது 3 ஸ்பூனுங்க. தேவையான அளவு உப்பு, அவ்வளோதாங்க. இப்போ தக்காளி அரைக்கணுங்க. அரைச்சிட்டு அப்புறமா உங்களுக்கு காட்டுறேங்க. அரைக்கும் போது அரைக்கலாம். வெட்டியாச்சுங்க, மிக்சியில் போட்டிருக்கேன். இதுவும் ஒன்றா போட்டுக்கணுங்க. இந்த ரெண்டையும் ஒன்றா போட்டு மஞ்சத்தூள், சத்தி மசாலா, சிக்கன் மசாலாங்க, 65 மசாலா, தேவையான அளவு உப்புங்க. இதை போட்டு நல்லா அரைச்சி இது கோழிக்குள்ளே ஊற்றி வேக வைக்கணுங்க. அரைக்கிறேங்க நான் இப்போ. அரைச்சிட்டேன். தக்காளி, சிக்கன் மசாலா, அப்புறம் உப்பு, மஞ்சள் நல்லா அரைச்சாச்சு. இப்போ கோழி இதுக்குள்ளே ஊற்றிடணுங்க. கோழிக்குள்ளே இந்த மாதிரி ஊற்றிடணுங்க. இது ஊற்றி அடுப்பில் வச்சிடலாங்க. இது நல்லா வேகணுங்க. இது மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகணும். அரைச்சதெல்லாம் ஊற்றியாச்சுங்க. இது நல்லா வேகணும். மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கணுங்க. 1/2 மணி நேரம் ஆகுங்க வேறக்கு. வெந்துட்டு இருக்குது. அப்போ இஞ்சி பூண்டு விழுது, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுடலாங்க. இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகட்டுங்க. நல்லா வேகணும். ஒரு 1/2 மணி நேரம் வேகணுங்க. வேகட்டும். தக்காளி போட்டு கோழி வேக வச்சுருக்கிறேன் கபாப்பு. இதுக்கு 2 ஸ்பூன் தயிர் ஊற்றணுங்க. தயிரை ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. இப்படி போட்டு பெரட்டி வச்சிடணுங்க. தயிர் ஊற்றி 2 ஸ்பூனு தயிர் ஊற்றி இப்படி பெரட்டி வச்சிடணும். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறணும். அப்புறமா தான் அந்த கபாப்பு போடணும். இது தயிரில் நல்லா ஊறட்டும். தக்காளி போட்டு வெந்து இறக்கி வச்சுட்டு இப்போ தயிர் ஊற்றிருக்கிறேன். இது 1/2 மணி நேரம் இப்படியே இருக்கணும். கபாப்பு தயிரில் போட்டு பெரட்டி வச்சது சரியாயிடுச்சுங்க. 1/2 மணி நேரம் ஊறியாச்சு. இப்போ கல் பற்ற வச்சு, தோசை கல் வச்சு கபாப் வச்சிடலாம். இதுக்கு நல்லா கருவேப்பிலை போடணுங்க. நல்லா இருக்கும். இதுக்கு டொமேட்டோ கறி லீஃப் கபாப் தான். கருவேப்பிலை நிறைய போடணுங்க. இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கணும். கல்லையே தோசை கல்லையே வைக்கிறதான். கருவேப்பிலை ரொம்ப நல்லதெல்லாம் உடம்புக்கு. அதனால் நிறையா போட்டுடலாம் கருவேப்பிலை. கருவேப்பிலையோடு ஒன்றாவே வெந்துருங்க நல்லா. இதுக்கு பேர் டொமேட்டோ கறி லீஃப் கபாப் தான்.
போட்டுடலாங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா வேகட்டும் ஒரு 5 நிமிஷம். ரெண்டாவது பக்கம் திருப்பி போட்டுடலாங்க கபாப்பு. கருவேப்பிலையோடு சேர்ந்து வேகும்போது ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் போதும். கபாப் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாங்க.